ஹாய் வணக்கம். நான் பிரியா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு மோர்கேஜ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அட்வைசர். இன்றைக்கு என்னோட கூட இருக்கிறது வந்து வரதண்ணா. வரதண்ணாவும் என்ன மாதிரி தான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து எப்படி மோர்கேஜ் எவ்வளோத்துக்கு இம்பார்ட்டண்ட், அதில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு நான் கதைக்கிறனோ அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, அதை எப்படி காப்பாற்றுறன்றது. அப்போ உங்களோட சொத்துக்களை நீங்கள் எப்படி காப்பாற்றுறன்றதை பற்றி தான் இன்றைக்கு நான் வரதண்ணாவோட கூட இருந்து கலந்துரையாடல் செய்ய போகிறோம். அப்போ அதனூடாக உங்களுக்கு பலன் கிடைக்குமென்று நம்புகிறோம். அதை பற்றி நீங்கள் கூட அறிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவுசெய்து இதை ஃபுல்லாக பாருங்க. வரதண்ணா, உங்களை பற்றி ஒரு குட்டி அறிமுகம் செய்யுங்க. வணக்கம். எனது பேர் வரதன். நான் வந்து பிரியா சொன்ன மாதிரி இந்த துறையில் வந்து எனக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் தொடர்ந்து பணியாற்றிய அனுபவம் இருக்குது. இந்த துறை வந்து ஒரு பெரிய ஒரு பரப்பை உள்ளடக்கின ஒரு துறை. இதில் மிக முக்கியமாக இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட பரப்பை எடுத்து தான் நாங்கள் அதை பற்றி முடிஞ்ச வரைக்கும் விடயங்களை வந்து உரையாடுறதுக்கு காத்திருக்கிறோம். ஸோ வரதண்ணா, இப்போ நாங்கள் வந்து நான் நிறைய கதைச்சிருக்கிறேன். மோர்கேஜ் எப்படி செய்கிறது, மோர்கேஜ்ண்டா என்ன, என்ன டைப் ஆஃப் மோர்கேஜஸ், என்ன மாதிரியான விதத்துக்கு எடுக்கிறோம். அதாவது கடை கண்டா கொமர்ஷியல், பிரிட்ஜிங் லோன் எல்லாருக்கும் அது சரிப்பட்டு வராது. பை டு லெட் எல்லாருக்கும் சரிப்பட்டு வராது. ரெசிடென்ஷியல் என்றாலும் நிறைய பேர் ரெசிடென்ஷியல் ஆசைப்படிக்கணும். ஆனால் ரெசிடென்ஷியல் வேண்டுறதுக்கும் அதுக்குன்ற ஒரு சில முறைகள் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய சந்தர்ப்பங்களை ஃபஸ்ட் டைம் பயஸுக்கு கொண்டு வந்திருக்கணும். இப்போ அதுகளை பற்றியெல்லாம் நான் நிறைய விரிவாக கதைக்க போகிறேன், நிறைய சொல்கிறேன் நான். ஆனால் இப்போ இன்னொரு விஷயம், நானும் நீங்களும் நிறைய தரம் கதைச்சிருக்கிறோம். எங்களோட மக்கள் மத்தியில் கொஞ்சம் குறைவாக இருக்கிற விஷயம் வந்து அதை அலட்சியமாக பார்க்கணுமோ, இல்லாட்டி அதை பற்றி விளக்கம் இல்லாமல் இருக்கணுமோ, இல்லாட்டி அப்படி ஒன்று இருக்கிறது தெரியாமல் இருக்கணுமோன்றது தான் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு குழப்பம். ஏன்னா இந்த நாட்டில் நிறைய பேர் வந்து இப்போ 2009 பிறகு தான் ஒரு ஸ்டெபிலிட்டி என்று சொல்லி, ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி என்று சொல்லி தங்களை தாங்கள் வளர்த்து கொள்ளணும் என்று சொல்லி இப்போ கணக்கு பேர் வந்து இப்போ தான் எனக்கு தெரியும் நிறைய பேர் வீடு வேண்டி கொண்டிருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வேண்டினாக்கள் இருக்கணும், ஆனாலும் இப்போ வேண்டாக்கள் கூட. அப்போ இப்போ திடீரென்று இப்போ 2009 பிறகு இப்போ சொத்துக்கள் வந்து நிறைய பேர் இப்போ தங்களுக்கு சேர்க்கணும், தங்களை பலப்படுத்தணும் ஃபைனான்ஷியலி என்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ஆனாலும் அதை எப்படி பாதுகாக்கிறன்றதில் வீக்காக இருக்கிறோம் நிறைய பேர். இப்போ என்னுடைய கிளையன்ஸே நான் கதைச்சு கொண்டு போகும்போது அவைகளுக்கு உயில்ன்றது சாமான் இல்லை, அந்த சரியான ப்ரொடெக்ஷன் இல்லை, அந்த வீட்டுக்குரிய சரியான ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை. ப்ரொடெக்ஷன் என்னோட எல்லோரும் நினைக்கணும் ஹோம் இன்சூரன்ஸ். இப்போ நான் உங்களோட வீட்டை பாதுகாக்கணும்னு சொன்னால் உடனே பில்டிங் அண்ட் கண்டென்ட் இன்சூரன்ஸை நினைக்கணும். இப்போ இதுகளை பற்றியெல்லாம் நான் விரிவாக வேறு இதில் கதைப்பேன். ஆனால் இப்போ உங்களோட நான் முக்கியமாக இன்றைக்கு கதைக்க இருக்கிற விஷயம் வந்து இந்த வீல்ஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையும் லைட்டாக தொட்டு கொண்டு போவோம். அதனூடாக நாங்கள் 2 பேரும் கலந்துரையாடல் செய்யும்போது அதனூடாக என்னுடைய ஆசை வந்து மக்களுக்கு போய் அதை சேரணும். அந்த எப்படி நான் அந்த மோர்கேஜை பற்றி நான் ஒரு விழிப்புணர்வு வீடியோ போட்டணும், அதே மாதிரி இப்படியும் அதாவது உங்களோட மோர்கேஜ், உங்களோட ஆசெட்ஸ், உங்களோட சொத்துக்கள், அதாவது எல்லாமே உங்கள் கடையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுகளை எப்படி பாதுகாக்கிறதுன்றதை பற்றி கொஞ்சம் விரிவாக்கமாக நீங்கள் கொஞ்சம் இப்போ எனக்கு விளக்கம் கொடுங்க. நிச்சயமாக. இப்போ பொதுவாக மேற்குலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் விடயங்கள்ன்றது வந்து மிக முக்கியமாக வந்து எழுத்தில் இருக்கிறதுக்கு தான் எப்போவுமே மதிப்பு. இப்போ ஒரு நீதிமன்றத்துக்கு போகிற சந்தர்ப்பங்கள் எதுவாக இருந்தாலும் வாய் மூலமாக நாங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து அங்கே எடுபடாது. அங்கே அவையல் சொல்கிறது என்னென்னு சொன்னால் எழுத்தில், இன் ரைட்டிங் என்ன இருக்குன்றதை தான் அவையல் பார்ப்பினேன். மற்றது வந்து பொதுவாக எங்களோட மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரும்பாலான மக்களோட ஒரு அபிப்பிராயம் இருக்குது, இந்த உயில் இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது எப்போவுமே ஒரு வீடுகள், கடைகள், இப்படி சொத்துக்கள் தாங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அது தேவைன்ற ஒரு அபிப்பிராயமும் இருக்குது. ஆனால் அது ஒரு வகைக்கு சரி என்று சொன்னாலும் முற்று முழுதாக அது சரி என்று சொல்கிறதுக்கும் இல்லை. பொதுவாக வந்து குடும்பமாக இருக்கின்ற மக்கள், பொதுவாக நான் சொல்கிறேன் வந்து அவைகளுக்கு குழந்தை பிள்ளைகள், 18 வயசுக்கு கீழ்பட்ட பிள்ளைகள் வச்சிருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாருக்குமே உயிலன்றது வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயந்தான். அடிப்படையான உயிலன்றதும் இருக்குது. அவையோட தேவைகளை பொறுத்து அந்த உயிலில் வந்து பல பிரிவுகளும் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து ஆக குறைஞ்சபட்சம் உங்களுக்கான ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்றதுக்கு, சட்ட ரீதியான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்றதுக்கு ஆகலும் குறைஞ்சபட்சமாக ஒரு அடிப்படையான உயில் அல்லது பேசிக் வில்ன்னு சொல்லுவீங்க நம்ம வந்து அது என்றாலும் செய்து வச்சுக்கொள்ள சொல்லி நாங்கள் எப்போவுமே அறிவுறுத்துறது. ஓகே அண்ணா, இப்போ
உயில் என்று சொல்லி வரும்போது இப்போ சில பேர் இப்போ சொத்து இருந்தால் தான் நாங்கள் நீங்கள் இப்போ சொன்னீங்க இப்போ சொத்து இருந்தால் தான் நாங்கள் உயில் எழுதி வைக்கணும், இல்லாட்டி எங்களுக்கு என்னத்துக்கு உயில் என்று நினைக்கணும். சொத்தென்று சொல்லும்போது என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கும்? பொதுவாக வந்து சொத்து என்று சொல்லி சொல்கிற நேரம் அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாமே அதுக்குள்ள உள்ளடக்கப்படுகிறது. வந்து அசையா சொத்துக்கள் என்று சொல்லி சொல்கிற நேரம் வந்து நீங்கள் இப்போ உங்களுடைய வீடுகள், உங்களுக்கு சொந்தமாக இருக்கிற கடைகள், பைட்லெட் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கலாம். அதே மாதிரி அசையின் சொத்துக்கள்ன்ற நேரம் உங்களோட வங்கியில் இருக்கிற உங்களோட பணம், மற்றது பாண்ட், அப்படிக்கான விஷயங்கள் நீங்கள் வச்சிருக்கிறதில் இருக்குது தானே, இது எல்லாமே அந்த சொத்துக்களுக்குள்ள உள்ளடங்கும். வந்து சரியா, இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ சொத்துன்னு சொன்னால் தனியாக எனக்கு வீடு இருந்தால் மட்டும்தான் நான் உயில் எழுதணும், கடை இருந்தால் மட்டும்தான் உயில் எழுதணும் என்ற விஷயம் இல்லை. மற்றது வேறு எதுனா ஸ்டார்ட்லேருந்து எல்லாருக்கும் ஒரு தெளிவான ஒரு விரிவாக்கமாக கதைக்கணும்னு சொன்னால், இப்போ ஒரு வீடை வேண்டினோம். ஓகே, ஒரு முதல் தரமாக ஃபஸ்ட் டைம் ஒரு ஆள் வீடு வேண்டுது. ஒரு ஆள் ஃபஸ்ட் டைமாக வீடு வேண்டும் போது அவைகளுக்கு நாங்கள் அடிப்படையாக நாங்கள் செய்து கொடுக்குறது வந்து பில்டிங் அண்ட் கான்டென்ட் இன்சூரன்ஸ். அவைகளுக்கு சட்டப்படி தேவை, அது சட்டம் இருக்குது, அதனால் லோயர்ஸ் கேட்பாங்களன்றதுக்காகவே அவையில் வந்து பில்டிங் அண்ட் கான்டென்ட் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். மோர்கேஜ் ப்ரொடெக்ஷன்ன்றது வந்து நிறைய பேர் மோர்கேஜ் ப்ரொடெக்ஷன்ன்றோடனே உடனே நினைக்கிறது பில்டிங் அண்ட் கான்டென்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணினோம், இன்சூரன்ஸ்ன்றோடனே அதை கன்ஃபியூஸ் பண்ணினோம். இப்போ மோர்கேஜ் ப்ரொடெக்ஷன் சொன்னால் என்னென்று நீங்கள் ஒரு விளங்கப்படுத்துவோம். மோர்கேஜ் ப்ரொடெக்ஷன்ன்றது பல வகையில் இருக்குது. ஆனால் அடிப்படையாக மிக முக்கியமாக என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் மோர்கேஜ்னு சொல்லி போகிற நேரம் ஒரு வங்கிட்டியோ ஏதோ ஒரு நிறுவனத்திட்ட இருந்து நீங்கள் கடனாக வந்து ஒரு தொகை ஒன்று எடுக்கிறீங்க. அப்போ அந்த தொகையை தான் நீங்கள் ரீபேமெண்ட்ன்ற முறையில் வந்து நீங்கள் ஒரு 25 ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதை கட்டி நீங்கள் அந்த மோர்கேஜை முடிக்க போகிறீங்க. அப்போ அது வந்து நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த சொத்தை நீங்கள் வாங்குகிற நேரம் நீங்கள் தனியொரு நபராக வாங்கலாம், அல்லது குறைஞ்சபட்சமாக நீங்கள் 2 பேர் சேர்ந்து அந்த சொத்தை வாங்கலாம். அப்போ வாங்குகிற நேரம் வந்து வங்கிக்கு வந்து ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது. வந்து அந்த காசுக்கு வந்து நீங்கள் 2 பேருமோ அல்லது தனி ஒரு ஆளோ யாரோ ஒரு ஆள் அதுக்கு பொறுப்பு. ஒருவேளை அவருக்கு ஒன்று நடந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த மோர்கேஜுக்கு என்ன ஆகும்? அப்போ அந்த மோர்கேஜை வந்து பே ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு வழிவகையை வந்து அவர் கட்டாயமாக செய்து வைக்க வேணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் சில வேளைகளில் வந்து அந்த அவையில் அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின சொத்து அவையோட கையை விட்டு போகிறதுக்கான சூழ்நிலை கூடி அமையலாம். அப்போ இதை தவிர்க்கிறதுக்காகத்தான் நாங்கள் எப்போவுமே சொல்கிறது மோர்கேஜ் ப்ரொடெக்ஷன் சொல்லி சொல்லுவினோம், அல்லது டிக்ரீசிங் மோர்கேஜ் கவர்ன்னு சொல்லி சொல்லுவினோம். இது எல்லாமே குறிப்பிட்ட ஒரு விஷயத்தான் சொல்லுது. மிக முக்கியமாக நீங்கள் வங்கியில் எடுக்கிற மோர்கேஜ் தொகைக்கான ஒரு காப்புறுதி. இப்போ விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ மோர்கேஜ், இப்போ அண்ணா சொன்னவர் வந்து இப்போ மோர்கேஜ் வந்து டீக்ரீசிங் டேர்ம்னு சொல்கிறேன். அது வந்து என்னென்னு சொன்னால் ரீபேமெண்ட். இப்போ அண்ணா சொன்னார்ல, அப்போ நீங்கள் வீட்டை வேண்டுறீங்க, வேண்டிட்டு ரீபேமெண்ட் முறையில், அதாவது ஒரு மோர்கேஜ் டேர்ம் ஒரு 30 வருஷம் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த 30 வருஷத்துக்குள்ளே உங்களோட கடன் 100,000 200,000 நீங்கள் எடுக்கிற லோன் கட்டி முடிப்போம் என்று சொல்லி ரீபேமெண்ட் லோனில் எடுக்கிறீங்க. அப்போ அண்ணா சொல்கிற டீக்ரீசிங் டேர்ம் வந்து உங்களுக்கு சரியான ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். சில இடங்களில் என்ன, இப்போ அவியல் வந்து டீக்ரீசிங் டேர்ம் எடுத்திருப்பினோம். சில இடங்களில் இப்படி நடந்துருக்குது, அது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கிளையண்ட் வந்து டீக்ரீசிங் மோர்கேஜ் டேர்ம் வச்சுருந்துருப்பினோம் ரீபேமெண்ட் பிளானில். ஆனால் ஒரு ப்ரொடெக்ஷன் அட்வைசர் போய் அவியலுக்கு எடுக்கும்போது லெவல் டேர்ம் எடுக்கணும். ஓகே, அப்போ அந்த லெவல் டேர்ம்னும் போது நீங்கள் வந்து லெவல் டேர்ம்ன்றது வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனுக்கு சொல்லணுமெண்டா, அது வந்து இப்போ நீங்கள் 100,000 மோர்கேஜ் எடுக்கிறீங்க, 30 வருஷம் முடியும் போது இந்த 100,000 உங்களுக்கு முடிஞ்சு கொண்டு வரும் ரீபேமெண்ட்டா. அதை இன்ட்ரெஸ்ட் ஒன்றில் எடுக்கும்போது இந்த 100,000 அப்படியே லெவலாகவே இருக்கும். 30 வருஷமோ 40 வருஷமோ அந்த டேர்ம் வந்து நீங்கள் கடன் பேங்குக்கு கொடுத்தே ஆகணும். அப்போ அந்த 100,000 அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ இந்த 30 வருஷ டேர்முக்குள்ளே உங்களுக்கு என்ன நடந்தாலும் உங்களுக்கு லெட்ஸே ஒரு 15வது வருஷத்தில் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடக்குது, நீங்கள் வந்து 50,000 தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குண்டா, அந்த 50,000 தான் டீக்ரீசிங் டேர்ம்னும் போது அண்ணா சொல்கிற லைஃப் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு பே அவுட் பண்ணும். ஏன்னா அதான் உங்களோட கரண்ட் பேலன்ஸ். ஆனால் லெவல் டேர்ம்ன்றது வந்து உங்களுக்கு எப்போவுமே 100,000. அப்போ உங்களுக்கு 50,000 பேலன்ஸை பேங்க்குக்கு பே பண்ணி கிளியர் பண்ணும், மிச்ச பேலன்ஸ் 50,000 உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி பே அவுட் பண்ணும். அதை சொல்கிற லெவல் டேர்ம்ன்ட்டு. இப்போ அது எல்லாருக்குமே அது வந்து சரியான ப்ரொடெக்ஷன் கவராக இருக்காது. இப்போ அதனால் வர்ற சரியல் பிளேயர் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது மிக முக்கியமாக என்னன்னு சொன்னால்,
காப்புறுதி இந்த மாதிரி விடயங்களுக்கு காப்புறுதி எவ்வளவு தூரம் முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானது பொருத்தமான காப்புறுதி செய்யப்பட வேணுமென்றது வந்து. ஆனால் வந்து இப்போ ஒரு ஆலோசகர் என்ற முறையில் வந்து எங்களுக்கு அவைகளுக்கு சரியான ஒரு ஆலோசனையை கொடுக்கலாமே தவிர இந்த நாட்டு சட்டத்திட்டத்தின் படிக்கு நாங்கள் யாரையுமே எதுக்குமே கட்டாயப்படுத்த முடியாது. இப்போ நாங்கள் சரியான ஆலோசனை கொடுக்குறது என்று சொல்லி சொன்னால் வந்து நாங்கள் இண்டிபெண்ட் அட்வைசர்ன்னு தான் பொதுவாக எங்களை சொல்லுவினோம் வந்து. அப்போ நாங்கள் எது சரியோ அந்த சூழ்நிலைக்கு இப்போ நாங்கள் சந்திக்கிற ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு தனிநபராக இருக்கலாம், அந்த குறிப்பிட்ட நபருண்ட அல்லது அந்த குழுவுக்கு என்ன பொருத்தமான ஆலோசனையோ அந்த ஆலோசனையத்தை நாங்கள் வழங்குகிறோம். அதை வந்து அப்படியே எடுத்துக்கொள்ள போயினோமா அல்லது அதில் எந்த பகுதியை எடுத்துக்கொள்ள போயினோம் எதை விட போயினோம்ன்றது அவையோட முடிவு. அதை வந்து நாங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனாலும் அவையில் எந்த முடிவை தெரிவு செய்தாலும் அதில் வந்து இப்போ நாங்கள் கொடுக்குற அட்வைஸும் படிக்க சரியான முறையில் போச்சுனோம்னு சொன்னால் அவைகளுக்கு ரிஸ்க்ன்றது அங்கே பெருசாக எதுவுமே இருக்க போகிறது இல்லை. அப்போ நாங்கள் கொடுக்குற அட்வைஸ் உண்டு அவியல் வேறொரு விடயத்தை தெரிவு செய்யணும்னு சொன்னால் அதில் வந்து ரிஸ்க் எதுவும் இருக்குமென்னு சொன்னால் அந்த ரிஸ்கையும் வந்து நாங்கள் அட்வைசர் என்ற முறையில் அவைகளுக்கு தெளிவாக சொல்லுவோம். ஓகே, இப்போ மோர்கேஜ் அண்ட் ப்ரொடெக்ஷன் சொல்லும்போது லெவல் டேர்ம் டீக்ரீசிங் டேர்ம்னு 2 இருக்குது. அந்த 2க்கும் நாங்கள் இப்போ விளக்கம் தந்துட்டோம். அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ரீபேமெண்ட் மோர்கேஜில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சரியானது டீக்ரீசிங் ப்ரொடெக்ஷன். அதே இன்ட்ரெஸ்ட் ஓன்லி, அதாவது பை டு லெட் மாதிரி இருக்குது. இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஓன்லி ரெசிடென்ஷியல் சில பேர் வச்சுருக்கீங்கன்னா இப்போ அது முடிஞ்சு கொண்டு வரும் எல்லாருக்கும். அப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஓன்லியில் வச்சுருக்கிற ஆட்களுக்கு லெவல் டேர்ம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கோம். ஏன்னா அப்போ தான் உங்களோட ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணும். சில இடங்கள்ல என்ன நீங்கள் சில கிளைண்ட்ஸ் வந்து சொல்லுவீங்கன்னா ஓகே எனக்கு வந்து நான் இன்ட்ரெஸ்ட் ஓன்லி தான் வச்சுருக்கிறேன், ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஓன்லி வச்சுருந்தோண்டு அவியல் லெவல் டேர்ம் எடுக்க வேண்டிய ஆக்கள் இப்போ அவியலால் லெவல் டேர்முக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து ப்ரீமியம் கூட வரும். இப்போ அந்த 100,000 பே பண்ணணும்னு சொன்னால் அவியலுக்கு வந்து சில நேரம் இப்போ 100,000 டீக்ரீசிங் டேர்முக்கு வந்து £10 £15 முடிகிற விஷயம் அவியலுக்கு லெவல் டேர்ம் பண்ணும்போது ட்ரிப்பிளாக வரலாம், சில நேரம் டபுளாக வரலாம். அவியண்ட ஹெல்த் இஷ்யூவை வச்சு தான் டிட்டர்மின் பண்ணுறது. அப்படியான கிளைண்ட்ஸுக்கு இப்போ அவியலால் அந்த ப்ரீமியம் கட்ட முடியலை என்ற பட்சத்தில் என்ன செய்யலாம்ன்றதை நீங்கள் ஒரு கவலைப்படுத்துங்க. இப்போ சில இடங்களில் என்ன நடக்குமான்னு சொல்லணும் வந்து ஆரம்பத்தில் வந்து மோர்கேஜ் எடுக்கிற நேரம் ரீபேமெண்ட் ஒரு ஆப்ஷனில் போய் எடுத்திருப்பினோம். பிறகு அந்த ஃபிக்ஸ் டேர்ம் முடிய விட்டு பிறகு அடுத்த இன்னும் ஒரு ஃபிக்ஸ் டேர்முக்குள்ளே போகிற நேரம் சில வேளை அவையோட பொருளாதார சூழ்நிலைகள் பாதிக்கப்பட்டு சில வேளை அவையில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஒன்லி பே பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு வருவினோம்னு சொன்னால் அப்போ அவையோட காலப்பகுதியும் பின்னுக்கு போகுது. அதே நேரம் அந்த முதலன்றதும் கேபிட்டல்ன்றதும் அப்படியே இருக்க போகுது. அப்போ அந்த சூழலில் வந்து அவையில் எடுத்து வச்சிருக்கிற டிக்ரீசிங் மோர்கேஜ் கவர்ன்றது சரியான முறையில் தொழிற்படுறதுக்கான வாய்ப்புன்றது அந்த இடத்துல வந்து ஒரு சிக்கலுக்குள்ளாகுது. அப்போ அந்த இடத்துல வந்து அவையல் உண்மையின்படி பொருத்தமான என்ன முறையை மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பை பார்க்க வேணும். இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் ஒரு பே ஆஃப் பண்ணப்படுற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரிஜினலாக என்ன கவர் எடுத்துச்சினமோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எதுவும் ஒரு சம்பவம் நடக்க எவ்வளவு பே பண்ண வேண்டி இருக்கோ அதுதான் பே பண்ணப்படும். அப்போ சில நேரம் இந்த மாதிரியான டேர்ம்ஸை மாற்றுற நேரம் வந்து அது சரியான முறையில் வந்து அது ஒரு ஒழுங்கமைக்கப்படாத ஒரு கட்டத்துக்குள்ளேயும் போகும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரைக்குள்ள முறையம்படி சொல்கிறதாக இருந்தால் பொருத்தமான ஆலோசனைகளை அந்தந்த நேரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்கிறது தான் உங்களுக்கு இருக்கிற ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஓன்லியில் இருக்குது, ஆனால் உங்களுக்கு சரியான அமௌண்ட் உங்களுக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷன் போட்டு வைக்கலைன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஒரு பின்விளைவை தான் கொண்டு வரும். அதனால் உங்களுக்கு அட்வைசஸ், அதாவது இன்சூரன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அட்வைசஸோடு நீங்கள் கதைச்சி அதை ஒரு ரிவ்யூ பார்க்கணுன்றது தான் இப்போ வேறு எதுனா சொல்கிறாரு. இப்போ அதை ரிவ்யூ நீங்கள் நார்மலாகவே வேறு எதுனா என்கிட்ட கருத்து நார்மலாகவே நாங்கள் சொல்கிறது கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒரு 3 to 4 years ஒருக்கா நீங்கள் ரிவ்யூவை பாருங்கன்னு சொல்லி. காரணம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு என்ன மாறலாம் உங்களோட காலகட்டம் லைஃப்பில். உதாரணத்துக்கு வந்து எப்போவுமே வந்து நாங்கள் ஒரு விடயம் செய்கிற நேரம் வந்து காலம் பூரா அந்த விடயம் அப்படியே இருக்குமன்றதில்லை. காலத்துக்கு காலம் வந்து எங்களோட வாழ்வியலில் பல மாற்றங்கள் வந்து வரும். உதாரணத்துக்கு தனிநபராக இருக்கிறவர் வந்து ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே போகலாம். அதே நேரம் அதுக்கு அடுத்த கட்டமாக அவைகளுக்கு குழந்தைகள், வீடு, இப்படி அவையோட இதுகள் தேவைகள் மாறிக்கொண்டு போகிற நேரம், சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு போகிற நேரம் அவையில் ஏற்கனவே செய்திருக்கிற விஷயங்கள்லையும் மாற்றங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ காலத்துக்கு காலம் வந்து அதை வந்து அவையல்
ரிவ்யூ செய்துச்சுனம்னு சொல்லி சொன்னால் வந்து அப் டு டேட்டாக எல்லா விஷயம் இருக்கான்றதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். இது எதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும்னு சொன்னால், தவிர்க்க இயலாத ஒரு சூழ்நிலை அந்த குடும்பத்துக்குள்ள வரமாக இருந்தால் அந்த அன்புக்குரியவர்களோட சம்மந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் வந்து பொருளாதார ரீதியாக சரியான ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறத வந்து இது வந்து இந்த ரிவ்யூஸ்ன்றது வந்து காலத்துக்கு காலம் செய்கிற ரிவ்யூஸ்ன்றது உறுதிப்படுத்தும்.